வாங்க சாப்பிடலாம். விளையாண்டதெல்லாம் போதும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாங்கம்மா. சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு. அம்மா உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். சீக்கிரமா வாங்கடி தங்க பிள்ளைங்களா. அம்மா, நீங்க காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு மாமரத்துல உள்ள பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்துட்டு வந்து அதுல வரக்கூடிய வருமானத்துல எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க. உங்களை நினைக்கவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எல்லா தாயும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் அதே தான் செய்யறேன். அதனால இது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. நீங்களும் நல்லா சாப்பிட்டு திருப்தியா தூங்குங்க. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சோனுக்குருவியும் தனக்கு தேவையான சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரமா பறந்து போச்சு. மாமரமே, நான் இன்னைக்கு உனக்கு தேவையான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ இன்னைக்கு வயிறார சாப்பிட்டு நல்லா தூங்கு. சோனுக்குருவி மாமரத்துக்கு அடியில ஒரு சின்னதா ஒரு குழியை தோண்டி அந்த உணவை அந்த குழிக்குள்ள போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு மறுபடியும் அதனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருச்சு. அம்மா, நீங்க ஒரு நாள் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தாம இருந்தாலும் அந்த செடிக்கு எதுவும் ஆகாதுமா. தங்கங்களா, நம்மளால தண்ணி பிடிக்காம இன்னைக்கு ஒரு நாள் வாழ முடியாது. அதே மாதிரிதான் அந்த மரங்களும். தண்ணி இல்லைன்னா அதனாலையும் வாழ முடியாது. இந்த மரங்களுக்கு தண்ணி ஊத்தினாதான் நிறைய பழங்கள் கொடுக்கும். அந்த பழங்களை பறிச்சுட்டு போய் நம்ம சந்தையில விற்பனை செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்துலதான் நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அதனாலதான் இந்த மரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லை அப்படின்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏய் சோனா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துரு. இது என்னுடைய அம்மா கொடுத்தது. அதனால யாருக்கும் நான் விக்கிறதா இல்ல. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், எனக்கே தர மாட்டியா? பாரு பாரு இந்த வீட்டை நான் எப்படி பிடுங்குறேன்னு. சொல்லுங்களா, வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. நம்மளுடைய மாமரத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போய் அதை பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்குள்ள ரொம்ப பத்திரமா இருங்க. அம்மா, வெளியே பயங்கரமா மழை பெய்யுதுமா, எங்களை விட்டு போகாதீங்க அம்மா. நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க பயப்படாதீங்க. மலையில நனைஞ்சுக்கிட்டே இந்த சோனுக்குருவி தன்னுடைய மாமரத்துக்கிட்ட வந்துச்சு. ஒரு பெரிய தார்பால் ஒன்று எடுத்துட்டு வந்துச்சு. அந்த தார்பாவை வச்சு மாமரத்தை ஃபுல்லாவே மூடி விட்டுச்சு, தன்னுடைய பழங்களுக்கு சேதமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலயே சோனுக்குருவி மேல மின்னல் தாக்குனதுனால சோனுக்குருவி அந்த இடத்துலயே இறந்து போயிருச்சு. அம்மா இறந்தது தெரிஞ்ச அந்த குருவிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. நம்ம அம்மா இறந்துட்டாங்களா? இனிமேல் நம்ம கிட்ட வர மாட்டாங்களா? நமக்கு யாரு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க? நம்ம அம்மா இல்லாம நம்ம எப்படி வாழ போறோம்? நம்ம அம்மா எப்ப வருவாங்க? குருவிகள் அம்மா இல்லாததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏய் குருவிகளா, இந்த வீட்டுக்கான காசு உங்க அம்மா எங்க இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அதனால இந்த வீட்டை விட்டு நீங்க கிளம்புங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எங்க அம்மா எந்த ஒரு காசும் வாங்கல. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க ரொம்ப பேசுறீங்க. கழுகு கூட்டிட்டு வந்து உங்களெல்லாம் சாப்பிட வச்சாதான் நீங்களும் அடங்குவீங்க. காகம் அப்படி பயம்படுத்தினதுனால இந்த குருவிகள் தன்னுடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. காகம் குருவிகளை ஏமாத்தி அவங்க வாழ்ந்த வீட்டை பிடுங்கிக்குச்சு. அதனால இந்த குருவிகளுக்கு எங்க போறதுன்னு தெரியாம இந்த மாமரத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. மாமரமே, நீ மழையில நனையிறன்னு சொல்லிட்டு உன்னை பாதுகாக்கிறதுக்காக எங்க அம்மா வந்தாங்க. ஆனா இடி விழுந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்ப எங்களை யாரு பாதுகாப்பாங்க? குழந்தைங்களா, நீங்க அழுகாதீங்க. உங்க அம்மா எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன உதவியா இருந்தாலும் கேளுங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு யார் பதில் கொடுக்கறது? யாரும் தெரியலையே. யாரா இருந்தாலும் எங்க கண்ணு முன்னாடி வந்து நில்லுங்க. யார் பேசுறது? நான் தான் மாமரம். என்னிடம் எந்த உதவியா இருந்தாலும் கேளுங்க. தயங்காம கேளுங்க. மாமரமா பேசுறது? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மாமரம் நம்ம கிட்ட பேசணும். ஆனா அத நாங்க நம்பல. ஆனா இப்ப நம்புறோம். எங்களுக்கு ஒரு பெரிய உதவி வேண்டும். எங்களுக்கு தங்குறதுக்கான வீடு வேண்டும். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தினமும் உணவு வேண்டும். நான் உங்களுக்கு மாம்பழத்தாலேயே ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுக்கிறேன். அந்த வீடு இரவு மட்டும்தான் இருக்கும், பகலில் மரமாக மாறிவிடும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தினமும் சாப்பிடுறதுக்கு உணவுகளும் நான் கொடுக்கிறேன். அந்த உணவுகள் நீங்கள் பெரிய குழந்தைகள் ஆகிற வரைக்கும் மட்டுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். நன்றி மாமரமே, எங்களுக்கு இந்த உதவிகள் செய்தாலே எங்களுக்கு போதுமானது. இரவு நேரத்துல பறவைகள் தூங்குறதுக்கு ஒரு அழகான மாம்பழத்தால நான் வீட்டையும் அவங்க சாப்பிடுறதுக்கு தானியங்களும் பழங்களும் கொடுத்துச்சு இந்த மாமரம். அட, இது என்ன அதிசயம்! காலையில இங்க வரும்போது இந்த வீடே இல்ல. ஆனா இப்போ ஒரு மாம்பழத்தாலான வீடு இருக்குது. இது என்ன அதிசயம்! இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க?
அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிரு பிடிச்ச காகம் இந்த மாம்பழ வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த மாமரம் இந்த குருவிகளுக்கு தன்னுடைய வீட்டை பிடுங்கினது மட்டும் இல்லாம இங்க வந்து அவங்களுடைய வீட்டை பிடுங்க பாக்குறியான்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல நிறைய மாம்பழங்களை தொப்பு தொப்புன்னு இந்த காகத்துக்கு மேல போட்டுச்சு. வலிக்குது வலிக்குது, என் மேல விழுகுது, ஐயோ வலிக்குது 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இந்த காகம் அங்க இருந்து பறந்து போயிருச்சு. இந்த குருவிகள் அந்த மாமரத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.